இஸ்ரேலில் இருக்கக்கூடிய 900 இஸ்ரேல் வீரர்களுடைய குடும்பங்கள் எல்லாமே இஸ்ரேலுடைய அரசுக்கு இன்னைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கு. அதில் என்ன சொல்லுதுன்னா, எங்களுக்கு பிள்ளை குட்டியெல்லாம் இருக்குது, நாங்கள் வாழணும், எங்களுடைய இராணுவ வீரர்கள் உறவினர்களை தயவு செய்து ரஃபாவுக்குள்ளே அனுப்பாதீங்க, அனுப்புனா எங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும், எங்களது குழந்தைகள் அனாதையாக்கப்படுவார்கள்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட இஸ்ரேலுடைய அந்த இராணுவ படையில் இருக்கக்கூடிய 900 நபர்கள் குடும்பங்கள் எல்லாமே இன்னைக்கு கடிதங்களாக வந்து இன்னைக்கு இஸ்ரேலுடைய அரசுக்கு கொடுத்துருக்கு. ஆனால் இஸ்ரேல் அரசு இது எதுவுமே கண்டுக்காமல் இன்னைக்கு இனப்படுகொலையில் தீவிரமாக செயல்படுது. கூடுதலாக அல் கசாம் பிரிகேட்டோட செய்தியை வெளியிட்டிருக்காங்க. சமீபமாக இந்த பனை கைதிகளில் ஒரு 10 பனை கைதிகள் அவங்களுடைய ரேடார்லேருந்து மிஸ் ஆகிட்டாங்க. அதாவது இஸ்ரேல் படை தாக்குதல்னால ஏதோ ஒரு இடத்துல விழுந்து கிடக்குறாங்க, எங்களால் கண்டுபிடிக்க முடியல, இவ்வளவு நாள் பாதுகாப்பாக வச்சிருந்தோம். ஆனால் இஸ்ரேலோட IDF படை இதுவரையும் 50க்கும் மேற்பட்ட நபர்களை வந்து வேண்டுமென்றே இனப்படுகொலையில் அவர்களையும் உட்படுத்தி இருக்கு, சொந்த நாட்டு மக்களே வந்து கொண்டிருக்கு. அப்படிங்கும் போது நிச்சயமாக இதற்கு நாங்கள் பொறுப்பாக மாட்டோம்னு சொல்லிட்டு அவருடைய உறவினர்களுக்கு இந்த செய்தியை அல் கசாம் பிரிகேட்டர் வந்து வெளிப்படையாக வெளியிட்டிருக்குது. அடுத்து இன்னைக்கு UN என்று சொல்லக்கூடிய ஐநாவுடைய உறுப்பினர்கள் ஊழியர்கள் இவர்கள் வந்து அல் கசாம் பிரிகேட்டரோட சேர்ந்து இனப்படுகொலை தாக்குதல் ஏற்படுத்தினாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு பொய்யான பரப்புரையை UNலேயே கொண்டு போய் இந்த இஸ்ரேல் வச்சுச்சு. ஆனால் அதோடைய விசாரணையில் அப்படிப்பட்ட எந்த செயலும் நடக்கலை. அக்டோபர் 7 UNனுடைய எந்த உறுப்பினர்களும் இந்த ஹமாஸோடு சேர்ந்து எந்த தாக்குதல் நடத்தலைங்கிறது பின்னாடி ப்ரூஃப் ஆச்சு. இப்படிப்பட்ட UNனுடைய உறுப்பினர்கள் காசா பகுதியில் மிகப்பெரிய அளவில் உதவிகள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த ஊழியர்கள் மேலே தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் 190 ஊழியர்களை வந்து இந்த இஸ்ரேலுடைய IDF தீவிரவாத அமைப்பு கொண்டிருக்குது. அதில் நேற்றைய தினம் ஒரு UNனுடைய ஒரு வாகனம் வந்திருக்கு, உணவுப் பொருட்களோடு வந்திருக்குள்ள. ஸோ அந்த வாகனத்தின் மீது இஸ்ரேலுடைய IDF தீவிரவாத அமைப்பு தாக்குதல் நடத்தி அதில் ஒரு ஐநாவுடைய ஒரு ஊழியர் என்பவர் கொல்லப்பட்டிருக்கிறார். ஸோ இங்கு மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை என்பது UN ஊழியர்களை நோக்கியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போ யாருக்கும் கட்டுப்படாமல் ஒரு காட்டு மிராண்டியாக தான் இஸ்ரேல் செயல்படுது அப்படிங்கிறது தான் கூற்றாக காணப்படுது. ஸோ இதை நோக்கி தான் ஐநாவுடைய பாதுகாப்பு அமைச்சராகவும் பொதுச் செயலாகவும் இருக்கக்கூடிய ஆண்டனி குட்டரஸ் கடுமையான முறையில் சாடுறாரு. நிச்சயமாக இந்த இஸ்ரேலுடைய இந்த யூத ஜியோனிச சிந்தனையாளர்கள் தீவிரவாத போக்கோடு தான் செயல்படுறாங்க. உடனடியாக இது உலக நாடுகள்லாம் ஒன்றாக சேர்ந்து நிறுத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு UNனுடைய பொதுச் செயலாளர் ஆண்டனி குட்டரஸ் அவர்கள் வருத்தத்தோடு பதிவு செய்கிறார். அடுத்து யஹ்யா சின்வரை பற்றி இங்கே நம்ம பார்க்கணும். யஹ்யா சின்வர் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலுக்கு டஃப் கொடுத்துட்டு இருக்காரு. இஸ்ரேல்னால் இதுவரையும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறதான் உண்மையான செய்தியாக காணப்படுது. ஸோ இந்த யஹ்யா சின்வரை குறித்து தான் இன்னைக்கு அமெரிக்காவுடைய ஒரு முக்கியமான செய்தித்தாளாக இருக்கக்கூடிய நியூயார்க் டைம்ஸ் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கு. அதில் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அக்டோபர் 7 இன்னைக்கு வரைக்கும் 220 நாளை கடந்துட்டீங்க, ஆனால் இதுவரையும் வெகுஜன மக்களை தான் கொண்டிருக்கிறீங்க. ஆனால் இதுவரையும் நீங்கள் தேடி செல்லக்கூடிய ஒரு ஹமாஸுடைய வீரர்கள், அல் கசாம் பிரிகேட்டருடைய வீரர்கள், தலைவர்கள், தளபதிகள், அடுத்த கட்ட பொறுப்பாளர்களை நீங்கள் எதுவுமே பண்ணலை, கொலை செய்யலை, பிடிக்கலைங்கிறதான் உண்மையான செய்தியாக காணப்படுது. குறிப்பாக நீங்கள் தேடக்கூடிய யஹ்யா சின்வரை பிடிக்காதே இந்த போரில் உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய தோல்வி. மறுபக்கம் நீங்கள் இந்த போரில் எந்த அளவும் வெற்றியும் அடையலை. அப்போ நிச்சயமாக இது இன அழிப்போடு தான் நடைபெறுது. அந்த வார்த்தையை பயன்படுத்தலை, பட் இது வந்து அந்த மோட்டிவில் தான் நடைபெறுது என்ற அளவுக்கு நீங்கள் நியூயார்க் டைம்ஸ் வந்து செய்தி வெளியிட்டிருக்கு. மேலும் கூடுதலாக சொல்வது, இஸ்ரேலிய அதிகாரிகள் அவரை கொல்ல முயன்றாலும் எஞ்சிய பணைய கைதிகளை விடுவிக்க மறைமுகமாக இருந்தாலும் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. மேலும் சொல்றது நியூயார்க் டைம்ஸ், சின்வர் ஒரு வலுவான விருப்பமுள்ள தளபதியாக மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய தூதர்களை பேச்சுவார்த்தை மேசையில் ஈடுபடுத்தும் போது இஸ்ரேலிய போர்க்கள வெற்றியை தடுக்கும் ஒரு புத்திசாலித்தனமான பேச்சுவார்த்தையாளராக இருக்கிறார். இந்த அளவு பாராட்டி இன்னைக்கு நியூயார்க் டைம்ஸ் வந்து இந்த செய்தியை வெளியிட்டிருக்கு. அப்போ அந்த அளவு யஹ்யா சின்வர் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருந்து கொண்டு காணப்படுகிறார். அவரு அந்த போரை வழி நடத்திட்டு இருக்கிறாரு. சொல்லப்போனால் யஹ்யா சின்வரையும் முகமது தையூஃபையும் தான் இன்னைக்கு தேடிட்டு இருக்கிறாங்க. இந்த 2 நபர்களும் இவர்களுடைய கண்ணில் படலை. அந்த அளவு இவர்கள் சேஃபாக செக்யூராக இருக்கிறாங்கிறத தாண்டி இவர்கள் இந்த போரை நிதானமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள், அறிவுபூர்வமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து காசாவில் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு படிப்பினை என்ன தெரியுங்களா? காசாவில் 220 நாள் போர் நடந்துட்டு இருக்கு. இந்த போர் சூழலில் அவர்கள் விடாமல் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? விடாமல் ஒரு நேரம் கூட தவறாமல் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? அவர்கள் உண்கிறார்களோ உறங்குகிறார்களோ கிடையாது, மாறாக அவர்கள் அனுதினமும் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்களையும் இன்று கூட மேற்கு கரை இருக்குல்ல, வெஸ்ட் பேங்க், அங்கே ஒரு பள்ளிவாசலை இடித்து அந்த பள்ளிவாசலில் இஸ்ரேலுடைய கொடியை வரைஞ்சி படத்தை வரைஞ்சி என்ன பண்ணுறான், அங்கே வந்து தனது அதிகாரத்தை படைச்சிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை காட்டுறான். மேலும் வெஸ்ட் பேங்கில் பல குடியிருப்புகளை செட்டில்மெண்ட்டுகளை உருவாக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டு இருக்கிறான். இன்றைய தினம் நெத்தன்யாகு திமுரா சொல்கிறான், நாங்கள் இந்த காசா பகுதியை முழுமையாக பிடிச்சி செட்டில்மெண்ட் வீடுகளை இன்னும் அதிகமாக கட்டி இங்கே இஸ்ரேலியர்களை உள்ள வந்து குடியமர்த்தி வைப்போம். அப்படி நாங்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் தான் ஹமாஸ் என்ற தீவிரவாத
அமைப்பு என்பது இல்லாமல் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிருக்கிறான். அப்போ அந்த அளவு திமிரோடும் இன்னைக்கு ஒரு வக்கர சிந்தனையோடும் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஸோ விஷயத்துக்கு வருவோம். என்ன விடாமல் செய்கிறார்கள் என்றால் தொழுகை என்ற விஷயம். ஐங்கால தொழுகையை விடாமல் இந்த காசா மக்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். மேலும் கூடுதலாக அங்கே இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகள், அதாவது இடிக்கப்பட்ட எல்லா பள்ளிகள்லையும் அதான் என்பது விடாமல் கொடுக்கப்படுகிறது. ஒரு நபர் மௌத்தாயிராரா, ஒரு முஹத்தீன், ஒரு இமாம் மௌத்தாயிராரா, அந்த இடத்துல வேறொரு நபர், வேறொரு காசா மக்கள், காசாவை சார்ந்த குடிமகன் வர்றான், அந்த வக்துக்கு நேராக போய் வாங்க சொல்கிறான். அந்த வாங்க சொல்லக்கூடிய சூழலில் சுற்றி துப்பாக்கி சூடு நடந்தாலும், பாம்பு விழுந்தாலும், ராக்கெட் விழுந்தாலும் கவலைப்படுறது கிடையாது. ஆனால் அந்த பள்ளியில் விடாமல் 5 நேரம் தொழுகையும் பாங்கும் ஈடுபட்டு கொண்டே நடைபெற்று கொண்டே இருக்கிறது. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். எவ்வளோ இக்கட்டான சூழலில் அந்த மக்கள் தொழுகையை நிலைநாட்டுறாங்க. ஆனால் நாம் பொழுதுபோக்காக 5 நேர தொழுகையை இலகுவாக விடுகிறோம். அதிலும் குறிப்பாக ஃபஜர் மற்றும் இஷா, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், ஃபஜர் மற்றும் இஷாவுடைய தொழுகையை, இஷா தொழுகையை நாம் அதிகமாக விடுகின்றோம். காரணம் இந்த இரண்டுமே மிகப்பெரிய நமக்கு சிரமமாக காணப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் சொன்னாங்க, யார் முனாஃபிக்குன்னு நீங்கள் அடையாளம் காணணுமா, நயவஞ்சகன்னு, ஈஸி தான். அவன் ஃபஜர் இஷாவும் தொழுகையே மாட்டான். இவனை நீங்கள் கண்டீங்கன்னா இவன் தான் முனாஃபிக். அந்தளவு இந்த ஃபஜர் மற்றும் இஷாவுடைய தொழுகை வலியுறுத்தப்பட்டது. இன்றைக்கி அதிகமாக நம்ம அந்த தொழுகையை விடுறோம். பல நபர்கள் தொழுகாமே நமது வாழ்நாளாக கழிச்சிட்டு இருக்கிறோம். திடீர்னு ஒரு நாள் மவுத்து வருது, எல்லாமே முடிஞ்சிருது சாப்டர். ஸோ இன்ஷா அல்லாஹ் தொழுகையை இந்த படிப்பினை வழியாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் அதிகமாக நம்ம பேணி தொழக்கூடிய ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கொள்ளும். அடுத்து ஹமாஸை பற்றி எந்த அளவு இஸ்ரேலுடைய IDF தீவிரவாத அமைப்பு புரிஞ்சு வச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக இஸ்ரேலுடைய உளவு பிரிவாக இருக்கக்கூடிய மொசாத் எந்த அளவு புரிஞ்சு வச்சிருக்குன்னா, உளவு பிரிவுடைய முன்னாள் தலைவராக இருந்த ஒருத்தர் மிச்சல் என்று சொல்லக்கூடிய சொல்றாரு பாருங்க, நாங்கள் கைப்பற்றக்கூடிய ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் எங்களது துருப்புகள் நகரக்கூடிய சமயத்தில் அல் கஸாம் பிரிகேட் அந்த இடத்துல விரைவாக வந்துடுது, நிமிடங்களில் அந்த இடத்தை கைப்பற்றிடுது. எங்களால் எப்படி இங்கே ஜெயிக்கணும்னு எங்களுக்கு தெரியல. குறிப்பாக காசாவில் ஒரு புதிய சூழலை உருவாக்கணும்னு நாங்கள் முயற்சி பண்ணால் கூட அந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பே அல் கஸாம் பிரிகேட் கொடுக்கறது இல்லை என்ற அளவுக்கு இன்னைக்கு ஹமாஸ் படையை பற்றி தெளிவாக இன்னைக்கு இஸ்ரேலுடைய IDF தீவிரவாத அமைப்பு மற்றும் சின்பட் மற்றும் மொசாத் போன்ற அமைப்புகள்லாம் புரிஞ்சு வச்சிருக்கு. அடுத்து பாகிஸ்தான் இன்னைக்கு ஒரு அறிவிப்பு செஞ்சிருக்குது. நிச்சயமாக பாகிஸ்தான் இந்த அளவு செயல்படுமாங்கிறது கேள்விக்குறிதான். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தான் ஷாஹின் 3 என்று சொல்லக்கூடிய ஒரு ராக்கெட்டை தயார் பண்ணியிருக்குது. ஸோ இந்த ராக்கெட்டை பற்றி என்ன சொல்லுதுன்னா, இந்த ராக்கெட் இஸ்ரேலை வெறும் 12 நிமிடத்தில் போய் தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்குது. யார் சொன்னான்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தானுடைய முன்னாள் ஜெனரல் குலாம் முஸ்தபா என்று சொல்லக்கூடிய சொல்லியிருக்கிறார். ஸோ இதிலிருந்து பாகிஸ்தான் கூடிய விரைவில் இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் நடத்துமா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே எழுந்துச்சுன்னா நிச்சயமாக அதுக்கு வாய்ப்பே கிடையாது. காரணம் இதெல்லாம் பப்பட் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டில் தான் இருக்கும். அதாவது கைபொம்மை என்ற அளவுக்கு தான் இருக்கும். அமெரிக்காவுடைய கைபொம்மையாக தான் இருக்கும். ஏன்னா இருக்கக்கூடிய அரசு இம்ரான் கானுடைய அரசு கிடையாது. இம்ரான் கான் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. ஸோ இந்த சூழலில் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வெறும் வாய்ஜாலக்காக தான் இருக்கும். தவிர நேரடியாக பாகிஸ்தான்லேருந்து இந்த ஷாஹித் 3 பயன்படுத்தி இஸ்ரேலை 12 நிமிஷத்தில் அடிச்சிருவாங்கலாம் சொல்ல முடியாது. சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லி வைக்கிறது, நானும் முன்னாடி எச்சரிக்கை கொடுத்தேன்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுக்கு சொல்லி வைக்கிற ஒரு விஷயங்களாக தான் இது பதிவு செய்யப்படுகிறது. சில தகவலை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.